CBC ഇടുക്കി സഹോദയ കലോത്സവം രണ്ടാം ദിവസത്തിലേക്ക് കടന്നിരിക്കുകയാണ്. രണ്ടാം ദിവസം മത്സരങ്ങളെല്ലാം പുരോഗമിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. വിവിധ വേദികളിലായി ഗ്രൂപ്പ് ഡാൻസ്, കോൽകളി, ഒപ്പന, മാർഗംകളി, വെസ്റ്റേൺ മ്യൂസിക്, മോഹിനിയാട്ടം, ദേശഭക്തി ഗാനം, ഗ്രൂപ്പ് സോങ്, ക്ലാസിക്കൽ മ്യൂസിക്, ലൈറ്റ് മ്യൂസിക്, മോണോ ആക്ട് മിമിക്രി, റെസിറ്റേഷൻ തുടങ്ങിയ വിവിധ മത്സരങ്ങൾ ഓരോ വേദികളിലും അരങ്ങേറിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. സ്റ്റേജ് 1-ലാണെങ്കിലും വിവിധ ഗ്രൂപ്പ് ഐറ്റംസ് അരങ്ങേറിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. അപ്പം വാശിയേറിയ മത്സരമാണ് ഇഞ്ചോടിഞ്ച് പോരാട്ടത്തിൽ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഇപ്പോൾ എന്നോടൊപ്പം ഉള്ളത് കുറച്ച് ചണക്കുട്ടികളും ഒരു ചണക്കുട്ടരുമാണ്. അവർക്ക് റെസിറ്റേഷൻ അതുപോലെ തന്നെ എലക്യൂഷനിലും പ്രൈസ് കിട്ടിയിട്ടുണ്ട്. നമുക്ക് അവരുടെ അടുത്ത് വിശേഷങ്ങൾ ചോദിച്ചറിയാം. ഹലോ. ഹലോ, പേര് പറഞ്ഞേ? ഐഷ ജയ്. ഐഷയ്ക്ക് ഏതിൻ്റെ അകത്താണ് ഇപ്പൊ പ്രൈസ് കിട്ടിയിരിക്കുന്നത്? റെസിറ്റേഷൻ തമിഴ് റെസിറ്റേഷൻ. പേര് പറഞ്ഞേ? ആഷ്ലി. ഏതിലാ കിട്ടിയിരിക്കുന്നത്? റെസിറ്റേഷൻ തമിഴ്. പേര്? ആൽബർട്ട് ജോൺ. ഏതിലാ? എലക്യൂഷൻ തമിഴ്. ഓക്കെ. അപ്പം നിങ്ങൾ ഏത് സ്കൂളാണ്? മോൺഫോർട്ട് സ്കൂൾ, ചിന്നക്കനാൽ സ്കൂളിലെ 3 പേരാണ് നമ്മളോടൊപ്പം ഉള്ളത്. പങ്കെടുത്ത 3 എണ്ണത്തിനും അവർക്ക് സമ്മാനമുണ്ട്. നമുക്ക് അവരുടെ പെർഫോമൻസ് ഒന്ന് കണ്ടിട്ട് തിരിച്ചു വരാം അല്ലേ? അപ്പം മോളുടെ പെർഫോമൻസ് ഒന്ന് കാണാം. தந்தைக்கும் தாய்க்கும் மக்களிடம் இன்று தமிழ்நாடு தனக்கும் திணையளவு நலமேனும் பயிர்க்குமெனில் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். நாட்டிற்காக இறந்தவர் உண்டு, நங்கைக்காக கூட பிரிந்தவர் உண்டு, பழிக்காக மாய்ந்தவர் உண்டு, ஆனால் மொழிக்காக மரணித்தான் என்றால் அது தமிழனாகவும் தமிழுக்காகவுமே என்று நாம் தலைநிவர்த்தி கூற முடியும். இது வெறும் வார்த்தை மொழி அல்ல, வர்த்தக மொழி அல்ல. இது அறத்தின் மொழி, குணத்தின் மொழி, நேர்மையின் மொழி. இது வாழ்வே நேர் சொன்ன மொழி. தமிழே என் உயிர் என்பேன், கண்டீர் உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்ற சொல்லிற்குரிய மொழி. எந்த ஒரு மொழியும் உயிரை வளர்க்காது, உணர்வை ஊட்டாது. எம்மொழியாம் செம்மொழி உயிருக்கு உணவூற்றும், உடலுக்கு உரமேற்றும், வீரம், மானம், காதல் என்பதை கருவில் விளக்கும் மொழி. எம்மொழி கற்றவர் எவரும் முறைகட்டு போனதில்லை. எம்மொழி கண்டர் பலரும் இதை தன் மொழி என கண்டனர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு முப்பால் கண்டது, 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இலக்கணம் கொண்டது, 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரிகம் கொண்டது. இது வெறும் மொழி அல்ல, இது ஒரு நாகரிகம். தமிழ் எனது நாகரிகம், தமிழ் எனது பண்பாடு, தமிழ் எனது കലാചാരം, തമിഴേ எனது வாழ்വിയൽ. ഓക്കെ. അപ്പൊ തമിഴിലെ പദ്യം ചൊല്ലലാണ് നമ്മളിപ്പോൾ കേട്ടത്. അതുപോലെ തന്നെ തമിഴിലെ പദ്യം ചൊല്ലില് 1ാം സ്ഥാനം, ഫസ്റ്റ് പ്രൈസ് അല്ലേ? അപ്പൊ ഫസ്റ്റ് പ്രൈസ് കിട്ടിയ ആള് നമ്മളോടൊപ്പം ഉണ്ട്. നമുക്കതൊന്ന് കേൾക്കാം. தமிழ் தான் எங்கள் தாய்மொழி, தமிழ் எனக்கு இதுவே உயிர்மொழி. அலை மிகுந்த வறுமை வந்தே அவதியுற்ற நாளிலும் ஐயமிட்டே உண்ணுகின்ற அறிவு சொல்லும் தமிழ் மொழி. பொதிகையிலே பிறந்து முச்சங்க சபையிலே வளர்ந்து கம்பன் கவியிலே மலர்ந்த வையகத்தின் இணையில்லா செம்மொழியே, உந்தன் பிறவு கண்டு புறமுதுகை காட்டி ஓடி போனார். இன்றோ இங்கே இவன் தமிழன் என்பதே மறந்து போனான். முரசு கொட்டி உன்னை கண்விழிக்க செய்வதா, இல்லை உன் இனம் மண்மூடி போன பின்பு பிடித்திறக்க சொல்வதா? தமிழுக்காய் ஒரு குரல் கொஞ்சம் செவிமெடுத்திடு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று உன் குடிமக்கள் வாழ்ந்த பெருமையை நீ அறிவாயோ? கொடிக்காய், கொடி முல்லைக்காய் தன் தேரே தானம் செய்த பாரியை நீ மறவாயோ? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று ஈசனிடம் வாதித்த முச்சங்கத்தின் முப்பெரும் புலவர் நக்கீரரை நீ அறியாமல் போனாயோ? 2 அடி 7 சீர்கள் உலக பொதுமறையாம் திருக்குறள், இயல்பியலும் இலக்கியமும் பிணைந்த நீதி நூல், எம் மையன் வள்ளுவன் தந்த ஒப்பேற்ற இலக்கியம். இலக்கியம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் காப்பியம். ஆம், சோழர் காலம் அது காப்பிய காலம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி எனும் 50 காப்பியங்களை கரம் பிடித்து உலா வந்த வசந்த காலம். இப்படி ஆண் சிங்கங்கள் ஒரு முனையில் கர்ஜிக்க மறுமுனையில் என் தமிழ் மூதாட்டி அவை ஆத்திச்சூடில் அருநெறி காட்டி நெல்லியை கொடையாய் வென்று சுட்ட பழத்திற்கும் சுடாத பഴത്തിற்கும் വിട തേടിയ ഉൻ പാട്ടിയെ നീ അറിവായോ തമിഴാ? ഓക്കെ. അപ്പം നന്നായിട്ട് തന്നെ തമിഴ് പദ്യം ചൊല്ലില് ചൊല്ലി നന്നായിട്ടുണ്ട്. അതുപോലെ തന്നെ ഇനി അടുത്തത് ഇലക്യൂഷൻ ആണ്. അതിനെ പറ്റിയിട്ട് ഒരു 2 വാക്ക് പറയാമോ? നേരത്തെ ടോപ്പിക്ക് 2 ആഴ്ച മുമ്പ് കൊടുക്കും, എന്നിട്ടാണ് പെർഫോം ചെയ്യുന്നത് അല്ലേ? എന്താണ് അതിനെ പറ്റി പറയാനുള്ളത്? 2 ആഴ്ച മുമ്പ് ടോപ്പിക്ക് കിട്ടി, ഞങ്ങൾ അത് കുറിച്ച് പ്രാക്ടീസ് ചെയ്ത്. തമിഴ് പറയാമോ?
ஓகே ஓகே தமிழ் 2 வாரத்துக்கு முன்னாடியே டாபிக் கிடைச்சிருச்சு. நாங்க அந்த தலைப்பு தொடர்பா பிராக்டிஸ் பண்ணணும். எங்களுக்கு நல்ல டஃப்பான காம்படிஷனா இருந்துச்சு. 23 ஸ்கூல் பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. அதுல எங்க பிள்ளைங்களுக்கு 3rd கிடைச்சது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. നമുക്ക് അതിനെ കുറിച്ച് ഭാഗം കാണാല്ലേ? எஸ். மனித வாழ்க்கை என்பது ஒளியுடனும் நம்பிக்கையுடனும் செழிக்க வேண்டிய ஒன்று. ஆனால் இன்று போதைப் பொருட்கள் அந்த ஒளியை அணைக்கும் கரும்படலமாக மாறிவிட்டன. போதைப் பொருட்களின் தாக்கம் என்பது போதைப் பொருட்களின் பயன்பாட்டினால் ஏற்படும் உடல், மனம் மற்றும் சமூகத்தில் ஏற்படும் பாதிப்புகளை குறிக்கின்றது. புகை, மதுபானம், கஞ்சா, பிரவுன் சுகர், ஹெராயின் போன்ற போதைப் பொருட்கள் ஒரு நபரின் உடலையும் மனதையும் மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதிக்கின்றது. போதைப் பொருளால் கல்லீரல் பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு, நரம்பு மண்டல சேதம் போன்ற பாதிப்புகளையும் ஏற்படுத்துகின்றது. மனசோர்வு, பதட்டம், மனநோய், மனநல பிரச்சனைகள் போன்றவற்றையும் ஏற்படுத்துகின்றது. இத்தாக்கத்தின் பொதுவான அறிகுறிகள் என்னவென்றால் போதைப் பொருட்கள் உட்கொள்ளும் அளவு அதிகரித்தல், மனநிலை திடீர் மாற்றங்கள், பொய் சொல்லுதல் மற்றும் ஏமாற்றுதல் ஆகும். அடிமையாக்கப்பட்ட ஒருவர் தொழில்முறை பொறுப்புகளை தட்டி கழிக்க வாய்ப்புள்ளது. மேலும் குடும்பம் மற்றும் நண்பர்களையும் தட்டி கழிக்க வாய்ப்புள்ளது. ஒருவர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிவிட்டால் அவருடைய ஆரோக்கியம் சீரழிகின்றது. அவர் வேலை செய்யும் திறனை இழந்து விடுகிறார். இதனால் குடும்பத்தில் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுகின்றது. பாவி பயலே கொஞ்சம் கேளடா, பாலூட்டு வளர்த்த நானும் தாயடா, பற்றி எரியுது தன் வயிறடா, மது கல்லை மறந்து நீயும் வாழடா என்று ஒரு தாய் இறைவனிடம் மன்றாடுகின்றாள். முதலில் குடும்பத்திலிருந்து விழிப்புணர்வு தொடங்க வேண்டும். பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும். நண்பர்கள் வட்டத்தில் ஒருவரும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக நாம் அனைவரும் இல்லை என்று சொல்லும் துணிச்சலை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் சேர்ந்து பாடுபட்டால்தான் போதைப் பொருள் இல்லாத குடும்பத்தையும் ஆரோக்கியமான സമുദായത്തെയും ഏർപ്പെടുത്ത முடியும். போதைப் பொருளை ஒழிப்போம், மனித மாண்பை കാப்போം. ഓക്കെ, വളരെ നന്നായിട്ട് തന്നെ 3 പേരും ചെയ്തു. എങ്ങനെയാണ് ഇവർക്ക് ട്രെയിനിങ് ഒക്കെ കൊടുത്തത്? ടീച്ചേഴ്സ് ആണോ അതോ വീട്ടിൽ നിന്നാണോ? എങ്ങനെയാണ് ഇവരുടെ ട്രെയിനിങ് ഒക്കെ? സ്കൂളിൽ ടീച്ചേഴ്സും കൊടുത്തു. പാരൻസിന്റെ സപ്പോർട്ട് ഇല്ലാണ്ട് ഞങ്ങൾക്ക് പറ്റത്തില്ല. അപ്പോൾ പാരൻസ് ഒത്തിരി ഞങ്ങൾക്ക് സപ്പോർട്ട് ചെയ്തു. അതേപോലെ ഞങ്ങളുടെ സ്കൂളിൽ വേറെ ടീച്ചേഴ്സും പ്രിൻസിപ്പലും ഇവരെ ഇവിടെ കൊണ്ടുവരാനും ഒത്തിരി ഹെൽപ്പ് ചെയ്തു. എല്ലാവരുടെ സപ്പോർട്ടും കൂടിയതുകൊണ്ടാണ് ഞങ്ങൾക്ക് ഇത്രയും പ്രൈസ് കിട്ടിയ. 6 സ്റ്റുഡൻസ് പാർട്ടിസിപ്പേറ്റ് ചെയ്തു. അതിൽ 4 സ്റ്റുഡൻസിന് പ്രൈസ് ഉണ്ട്. ചിന്നക്കനാൽ സ്കൂളിന് അപ്പം അഭിമാനമായിട്ട് അല്ലേ ഇവര് 3 പേര്? ചിന്നക്കനാൽ മോൺഫോർട്ട് സ്കൂളിന് இத்தனை பிரைஸ் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, தமிழ்ல கிடைச்சது அது மிகப்பெரிய சந்தோஷம். അതെ അതെ, നമുക്ക് സാധാരണ കലോത്സവങ്ങളിൽ നമ്മള് പല പല ഇതുണ്ടെങ്കിലും നമുക്ക് തമിഴ് കോമ്പറ്റീഷന് വരുന്ന എപ്പോഴും ഒരു വ്യത്യസ്തതയാണല്ലോ. അപ്പം നമ്മുടെ ഇവിടെ ജില്ലയിൽ നോക്കുവാണെങ്കിൽ നമുക്ക് മറയൂര്, മൂന്നാറ് അതുപോലുള്ള സ്ഥലങ്ങളിലേക്ക് സ്കൂളുകളിലെ പെർഫോമൻസ് കാണുമ്പോൾ നമുക്ക് തന്നെ ഒരു വ്യത്യസ്തതയാണ്. തമിഴ് ഒരു ഇത് അല്ലേ? இவங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஃபுல்லா இங்கிலீஷ்ல பேசுற பசங்க. இங்கிலீஷ்லயே தான் பேசுவாங்க, இங்கிலீஷ்லயே தான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு தமிழ்ல 23 ஸ்கூலுக்கு கூட பார்ட்டிசிபேட் பண்ணி பிரைஸ் வாங்க முடியுது அப்படின்னா அது எங்களுக்கு ரொம்ப பெருமை. அது எங்க മോൺഫോർട്ട് സ്കൂൾ ചിന്നക്കനാലിക്ക് மிக பெருமை. ഓക്കെ, അപ്പോൾ നമ്മുടെ ടീച്ചേഴ്സിനും അതുപോലെ തന്നെ ഇവരെ ട്രെയിൻ ചെയ്യിച്ച പേരൻസിനും ഒരുപോലെ തന്നെ അഭിനന്ദനങ്ങൾ അറിയിക്കുന്നു. അപ്പം ഇനിയുമുള്ള കോമ്പറ്റീഷനുകളിലും അല്ലെങ്കിൽ കലോത്സവത്തിലൊക്കെ പങ്കെടുത്ത് വിജയം കൈവരിക്കാൻ സാധിക്കട്ടെ എന്ന് ആശംസിക്കുന്നു. താങ്ക് യു. ഓക്കെ, താങ്ക് യു.